அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். முருகப்பெருமானின் அருளால் நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை அனைத்தும் நிறைவேற வேண்டுனா பூமுருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை பதிவிடுங்க. இன்னைக்கு நாம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம வீட்டு கட்டும்போதே வாஸ்து சாஸ்திரத்தின்படி தான் ஒவ்வொன்றையும் கட்டியிருப்போம். அதே போல் வைக்கக்கூடிய பொருளும் பார்த்திங்கன்னா தகுந்த இடத்துல தான் வைப்போம். அப்படிப்பட்ட விஷயத்துக்கே நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம்ல. அதே போல் நம்ம வீட்டில் வைக்கக்கூடிய சில செடிகள் நமக்கு ஏற்படக்கூடிய நல்லது கெட்டதை பார்த்திங்கன்னா அறிகுறியாக சொல்லுங்கள். மேலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் விலக வேண்டும்னா எந்த செடியை வீட்டில் வைத்து வளர்த்தா பணம் மழையும் அதிர்ஷ்டமும் பெருகும், உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமையும்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த ஒரு வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். வாஸ்து சாஸ்திரத்தின்படி தான் வீட்டில் வைக்கக்கூடிய பொருள் மட்டும் இல்லைங்க, வீட்டில் வாஸ்துவின் செடிகளுக்கு முக்கிய ஒரு பங்கு இருக்குங்க. வாஸ்து சாஸ்திரத்தின்படி சில செடிகள் இல்லைன்னா மரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லுவாங்க. அதனால தான் அந்த காலத்தில் இருந்தே இந்த செடி வீட்டில் வச்சா ஆகாது, இந்த மரத்தை வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வீட்டை சுற்றிலோ இல்லைன்னா வீட்டு தோட்டத்தில் வைக்கக்கூடிய மரங்கள் பசுமையானதாக இருக்கணுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த செடிகள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான நிகழ்வுகளுக்கோ நிதி நிலைக்கோ காரணமாக கூட அமையுதுன்னு சொல்லலாம். சில குறிப்பிட்ட செடிகளை வீட்டில் உள்ளேயும் வெளியிலும் நட்டு வைத்து வளர்த்தாலே தூய்மையான காற்று கிடைப்பதோடு மட்டும் இல்லைங்க, பலவிதமான நன்மையை நமக்கு தருது. இந்த செடிகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய தன்மை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. எந்தெந்த செடியை வீட்டில் வைத்தாலே நம்முடைய பிரச்சனை தீரும், நன்மைகள் அதிக நடைபெறும்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த வகையில் வாஸ்து சாஸ்திரத்தின்படி சில செடிகள் வீட்டில் வைப்பதன் மூலம் அமைதி, மகிழ்ச்சி, அதிர்ஷ்டமான சூழலை ஏற்படுத்துங்க. சில குறிப்பிட்ட செடிகளை வீட்டில் வைத்து வளர்த்தாலே வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் நீங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக வீட்டுக்குள்ளே வைத்து வளர்க்கக்கூடிய செடிகளால் நேரடியான இயற்கையும் பாசிட்டிவ் ஆற்றல் வீட்டில் நிறைந்திருக்க செய்யும். இந்த செடி பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடை உள்ளிழுத்து வீட்டு சுற்றுப்புற சூழலை சுத்தப்படுத்துது. இவை வெற்றி மற்றும் செல்வ வளத்திற்காக காரணமாகவும் அமைங்க. அப்படி பார்த்திங்கன்னா பிரச்சனைகளை தீர்த்து செல்வ வளத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய வாச செடிகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் முதலாவதாக பார்த்திங்கன்னா துளசி செடிங்க. ஆன்மீகத்தில் புனிதமான அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய செடி தான் இது. இந்த வீட்டில் வளர்த்திங்கன்னா வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜியும் தெய்வீக ஆற்றலும் அதிகரிக்கும். துளசி செடி பார்த்திங்கன்னா கொசுக்களை அண்ட விடாதுங்க, காற்றை இதை சுத்தப்படுத்தும். இது மருத்துவ குணம் மிகுந்த இதாக இருப்பதால் வளர்ப்பதும் ரொம்ப சுலபம்தான். துளசியை நீங்கள் எங்கு வைத்தாலும் சூரிய ஒளி ஈர்க்கக்கூடிய தன்மை இருப்பதால் ஜன்னல், பால்கனி, வீட்டினுடைய முன்புறம் பின்புறம்னு எங்கு வேண்டுமானாலும் இந்த செடியை வைத்து வளர்க்கலாம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மூங்கில் செடி. வாஸ்து ஃபேங் சுயின்னு சொல்லக்கூடிய சீன சாஸ்திர தொடர்புடைய மூங்கில் செடிங்க இது. மூங்கில் செடி செல்வ வளத்தையும் ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக சொல்கிறாங்க. பொதுவாக மூங்கில் செடி அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக பார்க்கப்பட்டாலோ இது வைக்கக்கூடிய எண்ணிக்கையில் ஏற்ப இதன் பலன் மாறுபடுங்க. 5 என்ற எண்ணிக்கையில் வைத்திங்கன்னா செல்வத்தை குறிக்கும், 6 வைத்தா அதிர்ஷ்டத்தை குறிக்கும், 7 வைத்திங்கன்னா ஆரோக்கியமும், 21னா அளவில்லாத திடீர் அதிர்ஷ்டம் மற்றும் ஆரோக்கியத்தை தரும்னு சொல்லுவாங்க. இந்த அதிர்ஷ்டத்தை தருவதோடு காற்றில் இருக்கக்கூடிய மாசுக்களை சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை இந்த மூங்கிலுக்கு உண்டு. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ரப்பர் செடிங்க. இந்த ரப்பர் செடியின் இலைகள் வட்டவடிமாக இருப்பது போல நாணயங்களும் ஒத்திருக்கு. இதனால் இதனுடைய நுனிப்பாக கூர்மையாக இல்லாமல் வட்டமாக இருக்கும் இலைகளை கொண்ட செடிகளை வீட்டில் வைத்து வளர்த்தாலே செல்வத்தை ஈர்க்குங்க. அதே போல் இது போன்ற செடிகள் வீட்டுக்கு அதிகப்படியான அதிர்ஷ்டத்தை தரும். ரப்பர் செடிக்கு இயற்கையாகவே பார்த்திங்கன்னா காற்றை சுத்தப்படுத்தி சுத்தமான காற்றை வெளியிடக்கூடிய தன்மை இருப்பதால் இது வீட்டில் நிம்மதியான சூழலை உருவாக்கிடுங்க. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த லாவெண்டர் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்புங்க. நறுமணத்தை தரக்கூடிய செடியாக இருக்குது. மருத்துவ குணம் கொண்ட இதில் பலவற்றுக்கு இதை பயன்படுத்திக்கலாம். இது மனதிற்கு அமைதியை தருவதோடு மட்டும் இல்லை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய செடியில் இதுவும் ஒன்று. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மணி பிளான்ட். நம்முடைய பண பிரச்சனைகளில் இருந்து வெளிவர செய்யக்கூடிய
தன்மை கொண்டதுங்க இந்த செடி. இது வீட்டுக்கு அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தை தருங்க. இவை காற்றில் இருக்கக்கூடிய மாசுக்களை நீக்குது. வெற்றியை தரக்கூடியதுன்னு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தொழிலும் நல்ல வளர்ச்சி ஏற்படுத்துன்னு சொல்லுவாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா யூக்கலிப்டஸ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யூக்கலிப்டஸ் செடி தாங்க. இது வீட்டில் வைத்து வளர்த்தாலே ரொம்ப பயனுள்ளதுங்க. அதிர்ஷ்டத்தை தருங்க. வீட்டின் சூழ்நிலையை அமைதியாக ஏற்படுத்தும். வீட்டில் எப்போதுமே பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகரிக்க செய்யும். அடுத்ததாக மஞ்சள் சாமந்தி பூ மலர்களை நம்பிக்கையும் அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக இருக்குது. இந்த அதிர்ஷ்ட மலர்களை வீட்டில் இருந்தாலே நல்ல அதிர்வலையை ஏற்படுத்துவதோடு வீட்டில் எப்போதும் மகிழ்ச்சியை ஏற்படுத்துங்க. வீட்டுக்கு முன்னாடி வாசலுக்கு அருகிலேயே சாமந்தி பூ செடியை நட்டு வளர்த்து வந்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டமாக மாறும். வடக்கு இல்லைன்னா கிழக்கு திசையில் இந்த சாமந்தி பூச்செடியை வைத்து வளர்ப்பது ரொம்பவே சிறப்பான பலனை தருங்க. அதே போல் சிவப்பு செம்பருத்தி பூ விநாயகர் மற்றும் காளிக்கு ரொம்பவே விருப்பமான மலர். இது தெய்வீகத்தன்மை கொண்ட பூவாகவும் இருப்பதால் இந்த வாஸ்து செடியை தோட்டத்திலோ இல்லை வீட்டுக்கு அருகிலோ சூரிய ஒளிப்படும் இடத்துல வைத்து வளர்த்தாலே வீட்டில் நிலையான தன்மை தரும். மகிழ்ச்சி நல்ல ஆற்றலை வாழ்க்கையில் எப்போதுமே நிறைந்திருக்க செய்யுங்க. இந்தியாவில் மஞ்சள் செம்பருத்தி பூ வீடுகளில் வளர்ப்பது அதிர்ஷ்டமாக சொல்லுவாங்க. இது அதிர்ஷ்டத்தையும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் கொண்டு வரும் விதத்தில் அமைந்திருக்கு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா எல்லோருடைய வீடுகளையும் தற்போது பார்த்திங்கன்னா வாஸ்து செடியில் முக்கியமான ஒரு செடினா இந்த மணி பிளான்ட். இந்த செடியை வைத்து நமக்கு எப்படிப்பட்ட பொருளாதார நிலை உண்டாகும். இந்த வாஸ்து செடியை எந்த முறையில் கவனித்தா போதும் உங்களுக்கு பணம் இனி வருமா வராதான்னு இந்த செடியை பார்த்தே தெரிஞ்சுக்கலாங்க. வாஸ்து சாஸ்திரத்தில் செடிகளுக்கு முக்கிய பங்கு உண்டுன்னு சொல்லலாம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய செடிகள் நிலை அது இருக்கக்கூடிய திசைன்னு பொறுத்து நமக்கு பலன்கள் மாறுபடுங்க. இது குடும்பத்தில் பொருளாதாரத்துக்கும் செடிக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. வீட்டில் வைக்கக்கூடிய சில செடிகளை பார்த்தே நமக்கு பணம் வருமா வராதான்னு பொருளாதாரத்தில் வளர்ச்சி ஏற்படுமா இல்லை சிக்கல் ஏற்படுமான்னு நாம் தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில் மணி பிளான்ட் வளர்ப்பது ரொம்பவே முக்கியமான செடியாக இருக்குது. வீட்டில் மணி பிளான்ட் இருந்தாலே பணம் சேருன்னு சொல்லுவாங்க. மணி பிளான்ட்டிற்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் இருக்குதுங்க. பலரும் வீடு மற்றும் அலுவலகங்களில் இந்த செடியை வளர்த்து வருவீங்க. ஆனால் மணி பிளான்ட்டுடைய வளர்ச்சி அதன் ஆரோக்கியம் பொறுத்து தான் உங்களுடைய இல்லைன்னா உங்கள் வீட்டின் பொருளாதார நிலை இருக்குங்க. உங்களின் பொருளாதார நிலை எப்போது எப்படி இருக்குது, இனி வரக்கூடிய நாட்களை எப்படி அமைன்னு தான் தொடர்ந்து பார்க்க போகிறோம். பசுமையாக செழித்து வளர்வது. உங்கள் மணி பிளான்ட் நன்கு செழித்து பசுமையோடு வளர்ந்து கொண்டு இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் பொருளாதார வரவு அதிகரிக்கும். பணம் நிலையாக இருக்கும். பணம் வருவதற்கான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். வீடு வளமாக இருக்கும். பொருளாதார ரீதியாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரப்போகுதுன்னு அர்த்தம். அதே போல் இந்த மணி பிளான்ட் வளர்ப்பதற்கு சூரிய ஒளியும் நேரிய காற்றோட்டமும் அவசியம். இது இல்லாமல் செடி வாடி இலைகள் மங்கியிருந்தால் உங்களின் பொருளாதார நிலையில் பிரச்சனை ஏற்படலாம். செலவுகள் அதிகரித்து லாபம் குறையக்கூடிய விஷயத்தை உங்களுக்கு அறிகுறியாக குறிக்குங்க. இது பொருளாதார ரீதியாக உங்களுக்கு வரப்போகக்கூடிய சிக்கலை முன்கூட்டி உணர்த்தும் அறிகுறி தான். எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்குன்னு எடுத்துக்கலாம். இந்த செடியினுடைய இலைகள் மஞ்சளாக மாறுவது பொருளாதார பாதிப்பு ஏற்பட்டிருப்பதை குறிக்குங்க. அதிக கடன் சுமை, நிரந்தர வருவாய் குறைவுன்னு ஏற்படலாம். இது உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய நேரம்னு உங்களுக்கு எடுத்துக்காட்டுதே. பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்க நிலை ஏற்படலாம். வரவை விட செலவுகள் அதிகமாக இருக்கும். பொருளாதார வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகளை தேட முயற்சிக்க வேண்டும்னு உங்களுக்கு எடுத்து சொல்லுதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த செடி நீங்கள் நிதி வளர்ச்சியை எதிர்பார்க்கும் போது மணி பிளான்ட் வேறே பிடிக்காமல் இருந்தால் உங்கள் பொருளாதார வளர்ச்சி நின்று போகக்கூடிய அபாயத்தில் இருக்குன்னு அர்த்தம். அதே போல் இந்த காய்ந்த இலைகள் இருப்பது பொருளாதார நிலை குறித்த எச்சரிக்கையாக இருக்கும். இலைகள் உதிர்ந்து போனால் பொருளாதார இழப்பு, கடன் இல்லைனா சொத்துக்கள் கைவிட்டு போகக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம். இதனால் உங்கள் பொருளாதாரம் தொடர்பான செயல்பாடுகளை கவனமாக இருங்க. காய்ந்த இலைகளை உடனடியாக அகற்றி விடுவதும் நல்லது. அதே போல் இந்த உங்கள் மணி பிளான்ட் பசுமையாக இருந்தாலும் வளர்ச்சி குறைவாக இருந்தால் உங்கள் வருமானமும் நிலையாக இருந்தாலும் அதிகளவில் உயர்வதில்லை என்பதை குறிக்குங்க. உங்கள் பொருளாதார மேம்பாட்டுக்கு நீங்கள் புதிய வழிகளை தேட வேண்டும். நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பொருளாதாரம் உயரவில்லை, பொருளாதார வளர்ச்சிக்கு வேண்டிய வழிகள் தேட வேண்டும்னு குறிக்கும். அதே போல் வேகமாக வளர்ந்தால் அதுவே உங்கள் வாழ்க்கையில் விரைவான நிதி வளர்ச்சியின் அறிகுறிங்க. பணவரவு அதிகரிக்கும். அதே போல் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் முன்னேற்றம் உண்டு.
இந்த மணி பிளான்ட் செடியை வைத்து வளர்த்தாலே வீட்டில் நம்மளுடைய நிதி நிலைமை எப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க. அதே போல் விநாயகருக்கு உகந்த செம்பருத்தி பூ வைத்து வளர்ப்பது ரொம்ப நல்லது. மருதாணி செடியை வைத்து வளர்த்தா மகாலட்சுமி கடாட்சி உண்டாகும். அதே போல் வீட்டுக்கு வாசலுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வாசனை நிறைந்த மல்லிகைப்பூ சாமந்தி பூச்செடியை வைத்து வளர்த்தாலே மகாலட்சுமியினுடைய வருகை வீட்டில் எப்போதுமே இருக்கும். வீட்டில் செல்வ செழிப்புக்கு எந்தவித பற்றாக்குறையும் ஏற்படாது. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் எந்த மாதிரியான வாஸ்து செடியை வளர்க்குறீங்கன்னே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.